அனுசரணை வழங்குவோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நாட்டின் 77வது சுதந்திர தின நிகழ்வு. சுதந்திர கனவை ஒன்றாக நனவாக்க வேண்டும் என ஜனாதிபதி அழைப்பு. தமிழின படுகொலைக்கு நீதி கோரி இன்று கிளிநொச்சியில் மாபெரும் போராட்டம். கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மட்டக்களப்பு செங்கலடியில் போராட்டம். கொள்கலன்கள் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் அறிக்கை வெளியிட வேண்டும் என திசாத்த நாயக்க கோரிக்கை. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறு குற்ற கைதிகள் விடுதலை. தொடர்வது முதன்மை செய்தி. சுதந்திர கனவை ஒன்றாக காண வேண்டும், ஒன்றாக நனவாக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொருளாதார, சமூக, கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள அனைவரும் இணைந்து போராட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று இடம்பெற்ற தேசிய சுதந்திர தின நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இம்முறை நாம் தனித்துவமான சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். இதுவரை காலமும் நாம் கடந்த கால வரலாற்றை பார்த்தோம். ஆனால் இந்த தடவை எதிர்காலத்தை பார்க்கின்றோம். நாட்டின் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் உள்ள மக்கள் ஒரு வளமான எதிர்கால அரசையும் நவீன இலங்கையையும் கனவு காணும் நேரத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளை சாத்தியமாக்க தியாகங்களை செய்த அனைத்து துணிச்சலான மக்களுக்கும் இன்று அஞ்சலி செலுத்தும் நாள். மேலும் 1948க்கு பிறகு பிற துணிச்சலான மக்கள் நமது சுதந்திரத்திற்காக அணிவகுத்து சென்றனர். இன்று நமது 77வது சுதந்திர தினம். இந்த தருணத்திற்கு நாம் நீண்ட தூரம் வந்துவிட்டோம். நமது சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான துணிச்சலான ஆண்கள் மற்றும் பெண்கள் இரத்தம், கண்ணீர் மற்றும் வியர்வையால் நாம் இவ்வளவு தூரம் வந்துள்ளோம். நமக்கு தெரிந்த நாயகர்கள், நாயகிகள், தெரியாதவர்கள், அவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று நாட்டின் மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாக இந்த சுதந்திர சதுக்கத்தில் இந்த பெருமை மிக்க தேசிய கொடியின் முன் சுதந்திரத்தின் எதிர்கால எதிர்பார்ப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வரலாற்று சுமையை ஏற்றுக்கொண்ட உங்கள் சகோதரனாக நான் நிற்கின்றேன். என்னை போன்றே இந்த சுமையை தாங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்களும் என்னுடன் என்னை சூழவும் நிற்கின்றீர்கள் என்று நம்புகின்றேன். நமது பொருளாதார, சமூக, கலாச்சார சுதந்திரத்திற்காக, அதாவது நவீன பிரஜைகளாக இந்த நாட்டில் பெருமையுடன் வாழ தேவையான சுதந்திரத்தை உருவாக்குவதற்காக நாம் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். நீண்ட காலமாக காலனித்துவத்திற்கு அடிபணிந்தவர்களாக எம்மை பிரித்து ஆண்ட இன, மத, ஜாதி வேறுபாடுகள் மாத்திரமின்றி அரச பிரதிநிதிகள் உட்பட சகல துறைகளிலும் வேரூன்றியிருக்கும் தவறான எண்ணங்களை அகற்றி இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். நீங்கள் அனைவரும் நாட்டிற்கான முழுமையான பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார சுதந்திரத்தை வென்றெடுக்கும் போராட்டத்தின் போராட்டக்காரர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த தாய்நாட்டிற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையாக சுதந்திர போராட்டத்தை தொடர்ந்தும் முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இந்த நாட்டின் நவீன குடிமக்களாக பெருமையுடன் வாழ தேவையான சுதந்திரத்தை உருவாக்க நமது பொருளாதார சுதந்திரத்திற்காக, நமது சமூக மற்றும் கலாச்சார சுதந்திரத்திற்காக நாம் ஒன்றாக ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அரசியல் பிரதிநிதிகள் மத்தியில் மட்டுமல்ல, நிறுவன தலைவர்கள் மற்றும் ஊழியர்களை இடையே மற்றும் ஊழியர்களுக்கு இடையேயும், அரச ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலும், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் இன, மத, மக்கள் மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் வேரூன்றிருக்கும் சாதி வேறுபாடுகளை நாம் இந்த சமூகத்திலிருந்து சுத்தப்படுத்த வேண்டும். நமது தேசத்திற்காக உணவு உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மற்றும் மீனவர்களாக இந்த பணியில் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. ஆசிரியர்களாக நமது தேசத்தின் அறிவை உருவாக்கும், அறிவை கொண்டு எதிர்கால சந்ததியினரை வளர்ப்பதில் உங்களுக்கு ஒரு பங்கு உள்ளது. நமது நாட்டின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சுகாதார நிபுணர்களாக உங்களுக்கும் ஒரு பங்குண்டு. போலீஸ் மற்றும்
பாதுகாப்பு படையினராக எங்கள் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. உங்கள் அனைவருக்கும் ஒரு தனித்துவமான பங்குண்டு. இந்த சுதந்திர கனவை ஒன்றாக காண்போம். அந்த கனவை ஒன்றாக நனவாக்குவோம். நீங்களும் நானும் நம் அனைவரும் ஒன்றாக இந்த பயணத்தில் இருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாட்டின் 77வது தேசிய சுதந்திர தின நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று காலை இடம்பெற்றது. தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் எனும் தொனிப்பொருளில் இந்நிகழ்வு கொண்டாடப்பட்டது. இன்று காலை 7 மணிக்கு அதிதிகள் வரவேற்கப்பட்டதுடன் பாதுகாப்பு படையினர் சுதந்திர சதுக்க வளாகத்திற்கு வருகை தந்தனர். அத்துடன் காலை 7:50 மணிக்கு பிரதமர் நீதியரசர் முர்து நிர்பா விதுஷினி பெர்னாண்டோவின் வருகை இடம்பெற்றது. அதனையடுத்து சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன வருகை தந்தார். அதன் பின்னர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் வருகை இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 8 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வருகை தந்தார். அவரை பிரதமர் ஹரணி அமரசூரிய, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி AHM H அபயரத்ன, அமைச்சின் செயலாளர் S ஆலோக பண்டார, முப்படைகளின் தளபதிகள், பதில் போலீஸ் மாதிபர் ஆகியோர் வரவேற்றனர். அதனையடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டதுடன் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பதில் போலீஸ் மாதிபர் ஆகியோரால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விசேட மேடைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதன் பின்னர் 16 பாடசாலை மாணவர்களால் ஜெயமங்கல கீதம் பாடப்பட்டது. தொடர்ந்து தாய் நாட்டின் சுதந்திரத்திலும் இறையாண்மையிலும் இலங்கையின் சுதந்திரம், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மைக்காக உயிரை தியாகம் செய்த தேசாபிமானிகளை நினைவு கூர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனையடுத்து ஜனாதிபதிக்கான முப்படையினரின் மரியாதை வணக்கம் இடம்பெற்றது. அதன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார். ராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ், சிவில் பாதுகாப்பு படைகள் மற்றும் தேசிய மாணவர் படை அணிகளின் மரியாதை அணிவகுப்பும் இடம்பெற்றிருந்ததுடன் கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. தேசிய கீதம் தமிழில் பாடப்பட்டு விழா நிறைவுக்கு வந்தது. தமிழின படுகொலைக்கு நீதி கோரி இன்று கிளிநொச்சியில் மாபெரும் போராட்டம் இடம்பெற்றது. சுதந்திர நாள், தமிழர் தாயகத்தின் கரிநாள் என்ற கோஷத்துடன் தமிழின படுகொலைக்கு நீதி கோரி கிளிநொச்சியில் இன்று காலை மாபெரும் போராட்டம் இடம்பெற்றது. நாட்டின் சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் சுதந்திர நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டங்கள் இடம்பெற்றன. அந்த வகையில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக இருந்து போராட்டம் இடம்பெற்றது. போராட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர நாளாக இருந்தாலும் இது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு கரிநாளாகவே தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது. காரணம், பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல ஆயிரம் பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிலே ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் இழந்து போனதற்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய, பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை. இந்த சிங்கள தேசத்தினுடைய சுதந்திர தினம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கரிநாள். கடந்த 77 வருடங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே அடிமைப்படுத்தப்படுகிறோம். சர்வதேச சமூகம் நேரடியாக, உடனடியாக தலையிட வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கருப்பு தினமாக நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை அனுஷ்டிப்பதற்கான பிரதான காரணம் இந்த ஒற்றையாட்சி முறை. ஒற்றையாட்சி முறைமையின் அடிப்படையில் தான் நம்முடைய காணிகள் அனைத்தும் பறிக்கப்படுகின்றன. எங்களுடைய அடையாளங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றன. பௌத்த மதம் தமிழர் தாயகத்திலே கட்டிவிழ்த்தப்படுகின்றது. நம்முடைய தேசம் சிங்கள தேசமாக மாற்றியமைக்கப்படுகின்றது. ஒரு சிலர் சொல்ல பார்க்கிறார்கள், ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை தமிழில் பாடினால் ஏதோ எங்களுக்கு ஒரு வெற்றி என்று. அது அப்படி அல்ல. ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதம் ஒற்றையாட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம். அந்த வகையிலே அது சிங்களத்தில் பாடப்பட்டாலோ தமிழில் பாடப்பட்டாலோ அது அனைத்தும் எங்களுடைய அடிமைத்தன்மையினுடைய மிக உச்சகட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கணும். சிங்கள தேசம் போடுகின்ற இந்த அற்ப சொற்ப ஒரு சில நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஏமாற்றப்பட்டு ஏதோ முன்னேற்றம் வருகின்றது என்ற அடிப்படையிலே நாங்கள் சிந்திப்பதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும். தமிழ் தேசத்துடைய தனித்துவமான உரிமை அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை வழங்குகின்ற இடத்திலே தான் நாங்கள் சிங்கள தேசத்தோடு சேர்ந்து பொதுவாக ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடியதாக இருக்கும். அதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். இலங்கை அரசின் சுதந்திர தினத்தை ஒட்டுமொத்த தமிழர்களும் ஆகிய நாங்கள் ஒரு கரிநாளாக பிரகடனப்படுத்தி இந்த போராட்டத்தினை ஒரு கரிநாளாக உலகெங்கும் எடுத்து காட்டி நாங்கள் தாயகத்திலே
ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மனித நேயங்களை நேசிக்கின்ற அனைத்து நாடுகளும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்ட தமிழ் தேசத்தை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயர் தாம் கொண்டிருந்த ஆக்கிரமிப்புக்கு மேலாதிக்கத்தை இத்தீவின் பௌத்த சிங்கள தேசத்திடம் சாரி பார்த்த நாளே கரிநாளாகும். 1956 கொண்டு வரப்பட்ட தனி சிங்கள சட்டம் மூலம் நமது மொழி பண்பாட்டு படுகொலையினை தொடக்கமாகும். 1958 அதன் பின்னரும் நடைபெற்ற திட்டமிட்ட இன கலவரமும் இனப்படுகொலையும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான கொடி கம்பத்தில் பறந்த தேசிய கொடி மாணவர்களால் இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டு இன்று கரிநாள் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது பல்கலைக்கழக சூழலில் கருப்பு கொடிகளும் பறக்கவிடப்பட்டிருந்ததுடன் யாழ் பல்கலைக்கழக பிரதான வாயிலின் முன்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் என்பது தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கும் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே ஆகும். பெறப்பட்ட சுதந்திரத்தினுடைய இறமை தமிழ் மக்களுடன் பகிரப்படாமல் இந்த சுதந்திர தினம் எப்போதும் தமிழர்களுக்கு கரிநாளே ஆகும். ஸ்ரீலங்காவினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தம் மற்றும் ஏக்கிய ராச்சிய சதி கோட்பாடுகளினுள் தமிழர் தேசத்தின் இறைமைக்கான அரசியலை முடக்க எத்தனிக்கும் அனைத்து முயற்சிகளையும் முற்றாக நிராகரிப்பதோடு தமிழர் தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வாக தமிழர்களை ஒரு தனித்த இறைமையுள்ள தேசமாக அவர்களின் பாராதீனப்படுத்த முடியாத சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பது மட்டுமே அனைத்து ஒடுக்குமுறைகளும் மீள நிகழாது இருப்பதை உறுதி செய்யும் என்பதை வலியுறுத்துகின்றோம். தமிழ் மக்களின் இறைமைக்கான அரசியலை முடக்க எத்தனிக்கும் அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட வேண்டும். எமது உறவுகளை தேடும் உரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை, வளங்களை அனுபவிக்கும் உரிமை, நீதி கோரும் உரிமை என்பன பயங்கரவாத சட்டம், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவற்றை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவற்றை மீளப்பெற முன்வர வேண்டும். அனைத்து வகையான நில ஆக்கிரமிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட வேண்டும். விடுவிக்கப்படாது எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான பன்னாட்டு விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு பன்னாட்டு நீதி வழங்கப்படுவதோடு குற்றம் இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அரச படைகளின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் விநியோகம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் அவையில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயத்தின் பொறிமுறைகளும் அனுமதிக்கப்பட வேண்டும். தமிழின படுகொலையை நிறுத்தி தொடர்ந்தும் உரிமை மீறல்கள், சமூக விரோத செயல்களுக்கு பாதுகாப்பாக உள்ள இராணுவத்தினர் தமிழர் தாயகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதுடன் மக்களின் செயற்பாடுகளில் தலையிடுவதையும் முற்றாக நிறுத்த வேண்டும். பொது வாக்கெடுப்பொன்றின் மூலம் தமிழ் மக்களின் ஆணை பெறப்பட வேண்டும் என்பதே எமது உறுதியான நிலைப்பாடாகும். எம்மை நாமே ஆளக்கூடிய நிரந்தர தீர்வும் பொது வாக்கெடுப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் சார்பாக இந்த பிரகடனத்தின் வாயிலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இந்த உலகிற்கு அறிவிக்கின்றோம். ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் தமிழர் தேசத்தின் கரிநாள். கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஏற்பாடு செய்திருந்த சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டம் மட்டக்களப்பு செங்கலடியில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லை பகுதியில் சுதந்திர தின நிகழ்வுகளை பாதிக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கு மட்டக்களப்பு தலைமையக போலீசாரால் நீதிமன்ற தடைக்கட்டளை பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் செங்கலடி பகுதியில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோர்களின் உறவுகளின் போராட்டத்தில் பலரும் பங்கேற்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் உட்பட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் போராட்டத்தில் பங்கெடுத்து தமது ஆதரவை வழங்கினர். ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் என்று அரசாங்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழர்களாக எங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடைக்காத வண்ணம் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி செய்வது வழக்கம் தமிழர்களாகிய நாங்கள். ஆனால் இம்முறை மட்டக்களப்பில் அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பை சேர்ந்த மக்களாக மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பார்க் வரைக்கும்
எங்களுடைய இந்த பேரணியை ஒழுங்கு செய்திருந்தோம். ஆனால் இங்கு மட்டக்களப்பு நீதிமன்ற தடை உத்தரவுக்கு 7 பேருக்கு தடை உத்தரவை தந்து அந்த எல்லை பகுதிக்குள் இந்த போராட்டமோ பேரணியோ எதுவும் நடக்கக்கூடாது, சுதந்திர தினத்துக்கு எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாது, இது சுதந்திரமான நாடு என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்தை சேர்ந்த போலீசாரால் நீதிமன்ற தடை உத்தரவுகளை எடுத்து மக்களை குழப்பி ஒவ்வொரு மக்களையும் குழப்பி ஊர் ஊராக சென்று நாங்கள் பிடித்த வாகனங்களை எல்லாம் நிறுத்தி மக்களுக்கு வீடு வீடாக ஆர்டிஎஸ் ஊடாக அறிவித்து ஒருத்தரும் இதில் பங்கு பெற்றக்கூடாது என்று பயங்கரமான அச்சுறுத்தலை தந்து மக்களை திசை திருப்பி இதுதான அந்த இலங்கையின் சுதந்திரம். இலங்கை சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழ் தேசத்தின் கரிநாளென நாம் பிரகடனப்படுத்தியுள்ளோம். இத்தீவில் வடக்கு கிழக்கை தாயமாக கொண்ட தமிழ் தேசத்தை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயர் தாம் கொண்டிருந்த ஆக்கிரமிப்பு மேலாதிக்கத்தை இத்தீவின் பௌத்த சிங்கள தேசத்திடம் தாரை வார்த்த நாளே கரிநாளாகும். 1948ஆம் ஆண்டு முதல் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாளில் இருந்து தமிழர்கள் தமது வாழ்வாதாரங்களை ஒவ்வொரு துறையிலும் இழக்க தொடங்கினர். ஆட்சியாக இருக்குது, அரசர் மாறினாலும் தமிழருக்கான நிரந்தர தீர்வு எவருமே எங்களுக்கு பெற்றுத்தர. நாங்கள் இந்த அரசுகிட்ட கேட்டு ஏமாந்த பிறகுதான் சர்வதேசமிடம் கேட்கின்றோம். எங்களுக்கு என்ன கேட்குறோம், எங்களை பிள்ளைகளுக்கோ எங்களை கணவர்களோ சகோதரங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. உண்மையில் ஒரு சுதந்திரமான நாளாக இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு நடமாடுவதற்கு சுதந்திரம் இல்லை, பேசுவதற்கு சுதந்திரம் இல்லை, ஊடகவியலாளர்கள் ஊடகத்தில் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இல்லை, வீட்டிலே இருப்பதற்கு சுதந்திரம் இல்லை. சரி, சுதந்திர நாளில் கூட நாங்கள் சுதந்திரமாக வீட்டிலே இருக்க முடியாமல் எங்களை தடை செய்கின்ற ஒரு கேவலமான ஒரு அரசாங்கமாக இந்த அனுரா அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த ஆட்சியிலே இருந்த ஜே.ஆர். வர்தனாவாக இருக்கலாம், ஆர். பிரேமதாசாவாக இருக்கலாம், சந்திரிகா குமார துங்காவாக இருக்கலாம், அல்லது மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது மைத்ரிபால சிறிசேனாவாக இருக்கலாம். இப்பொழுது இருக்கின்ற அனுரா ஜனநாயக வரையும் அதே நிலைமைதான் தமிழ் மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. தெருக்களில் நின்று போராடுகின்ற எங்கள் உறவுகள் தங்களுடைய சாட்சியங்களை கூட காலத்தில் காரணமாக அவர்கள் கால கரைப்பு காரணமாக அவர்கள் மறைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே படிப்படியாக சாட்சியங்கள் அளிக்கப்படுகின்ற அல்லது அழிகின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த அரசாங்கம் எங்களுக்கு பச்சை கட்சி ஆட்சி செய்தது எதுவும் கிடைக்கவில்லை, நீல கட்சி ஆட்சி செய்தது எதுவும் கிடைக்கவில்லை, இப்போது சிவப்பு கட்சி ஆட்சி செய்கின்றது. இந்த ஆட்சியிலும் கூட நாங்கள் சுதந்திர தினத்தில் எங்களது மன அழுத்தத்தை அல்லது மனதில் இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றோம். தங்களுடைய பூகோள அரசியல் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த இலங்கை தீவிலே தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கின்ற செயற்பாட்டிலே பிரித்தானியா, இந்தியா போன்ற நாடுகள் தங்களோட நலனுக்காக பயன்படுத்தி வருகின்றது. அரசியல் கைதிகள் இல்லை என்று கருத்து வெளியிருக்கின்றார்கள். இவ்வாறு தமிழ் மக்களையும் இந்த உலகத்தையும் ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே இன்றைய நாள் வளமை போன்ற ஒரு கரிநாளாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த கரிநாளை அனுஷ்டித்து வருகின்றோம். அறிந்த அரசாங்கங்கள் எந்த காரியத்தை செய்திச்சதோ அதே மாதிரியான ஒரு காரியத்தினை தான் தற்போதைய அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கங்கள் காலகாலமாக விட்ட தவறுகளினை இந்த அரசாங்கமும் தொடர்ந்து விடக்கூடாது. கொள்கலன்கள் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் அறிக்கை வெளியிட வேண்டும் என திசா அத்தநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். சுங்க திணைக்களத்தினால் பரிசோதனைகளின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். ආණ්ඩුවට තවදුරටත් නිහඬව ඉන්න පුළුවන්ද? එහෙමනම් මේකේ අපිට හිතනවා එකක් දෙකක් නෙවෙයි. சுங்க திணைக்களத்திலிருந்து எவ்வித பரிசோதனைகளும் செய்யப்படாமல் 300க்கும் அதிகமான கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அரசாங்கத்துக்கு தேர்தல் காலத்தில் உதவியோருக்கு சொந்தமான கொள்கலன்கள் அவை என சொல்லப்படுகின்றது. இந்த விடயத்தில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அரசாங்கம் மௌனமாகவே இருக்கிறது. குறிப்பாக இவ்வாறு விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் கட்டாய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவு இருந்ததாக சுங்க திணைக்கள தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன. அவ்வாறானால் எதற்காக அவை விடுவிக்கப்பட வேண்டும்? அவற்றில் சட்டவிரோத பொருட்கள் இருந்தனவா, ஆயுதங்கள் இருந்தனவா, போதைப் பொருட்கள் இருந்தனவா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆதலால் இது குறித்த உண்மையான அறிக்கையை அரசாங்கம் வெளியிட வேண்டும். ඒවා ගෙන්නපු සමාගම් කවුද? කොහේ ඉඳල්ද මේ කන්ටේනර් ගෙන්නුවේ? මොනවද මේ කන්ටේනර් ඇතුලේ තිබුණේ කියලා වාර්තාවක් වහා රටට හෙළි කරන්න ඕන. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறு குற்ற கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.
அந்த வகையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து இன்று 17 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து இன்று 17 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் எஸ். இந்திரகுமார் தலைமையில் பெண் ஒருவரும் 16 ஆண் கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் வவுனியா சிறைச்சாலையில் இருந்து இன்று 2 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். சிறைச்சாலை உதவி அத்தியட்சகர் தலைமையில் சிறு குற்றங்களில் ஈடுபட்ட இருவரும் விடுவிக்கப்பட்டனர். தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் என்ற துணிப்பொருளில் நாட்டின் 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் அரசு திணைக்களங்கள் மாவட்ட செயலகங்களில் இடம்பெற்றன. இலங்கையின் 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று காலை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் மாணவர்களின் பேண்ட் வாத்தியம் மற்றும் அணிவகுப்பு இடம்பெற்றது. நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனால் தேசிய கொடி ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தொடர்ந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு 2 நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டு மரக்கன்றுகளும் நாட்டப்பட்டன. நிகழ்வில் இலங்கை ராணுவ அதிகாரிகள், போலீசார், மதகுருமார், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வு இன்றைய தினம் நாட்டினுடைய அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய தலைமைத்துவத்திலே இன்று தேசிய ரீதியாக நடைபெற்று வருகின்றது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியிலே அல்லது அதனுடைய அபிவிருத்தியிலே ஒவ்வொரு மாவட்டங்களுடைய செயற்பாடுகளும் முதன்மை பெறுகின்றது. எங்களுடைய நாடு ஒரு அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கின்ற போது நாட்டினுடைய அனைத்து மக்களும் இன, மத, சாதி, பிரதேச, அரசியல் வேறுபாடுகளை கடந்து நாங்கள் செயற்படுகின்ற போது இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்பது அதனுடைய வளர்ச்சி என்பது சாதகமான ஒரு நிலைமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஏற்பாடு இருக்கின்றது. இதற்கு மேலாக எங்களுடைய நாட்டிலே இம்முறை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் மூலம் ஒரு வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் கட்டியெழுப்பதற்கு அத்தியாவசியமான கூட்டு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற நிலைமை அதிமேதகு ஜனாதிபதி அவர்களாலே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே இங்கு வசிக்கின்ற மக்கள் அரச சேவையாளர்களாகிய எங்களை நம்பிய நிலையிலே தங்களுடைய அபிவிருத்தியை கையெழுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே கிராமத்திலே இருந்து நகரம் வரையான அபிவிருத்தியை நாங்கள் மேற்கொள்வதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. பல்வேறு இன, பல்வேறு மத, பல்வேறு மொழிகளை பேசுகின்ற எங்களுடைய இந்த நாடு ஒரு தாய் மக்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழுவதற்குரிய பல்வேறுபட்ட முயற்சிகளை காலத்திற்கு காலம் அரசாங்கம் மேற்கொண்டு வந்தது. அதே வேளையிலே அரச துறை சார்ந்தவர்களுக்கு ஏனைய துறை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் தங்களுடைய காத்திரமான அர்ப்பணிப்பான பங்களிப்பை வழங்குவதன் மூலம் எங்களுடைய இந்த மாவட்டம் ஒரு சுபீட்சமான ஒரு ஒளிமயமான காலத்தை நோக்கி நாங்கள் பிரகாசிக்க முடியும். பொதுமக்களுக்கான துரித சேவையை வழங்குவதற்கு அனைத்து உத்தியோகத்தர்களும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் கு. பிரபாகரமூர்த்தி தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கொடியேற்றி உறுதி எடுத்துக் கொள்ளும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இலங்கையினுடைய 77வது சுதந்திர நிகழ்விலே நாங்கள் பங்கு கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் தேசிய மட்டத்திலேயும் மாவட்ட மட்டங்களிலேயும் பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் இலங்கையினுடைய சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே 1928ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் இலங்கையில் வாழுகின்ற அத்தனை மக்களுக்கும் ஒரு சரியான தீர்வை கொடுக்காதபடியால் அதற்கு பிறகு பல்வேறுபட்ட திருத்தங்கள் அந்த அரசியலமைப்பு திட்டத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் 22 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆகவே இன்னமும் எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லா விதமான மக்களையும் சரியான முறையிலே அட்ரஸ் பண்ணாத நிலைதான் தற்பொழுதும் காணப்படுகின்றதாக எல்லோராலும் உணரப்படுகின்றது. தற்பொழுது இன்னும் ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் அல்லது அரசியலமைப்பு சட்டம் புதிதாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாங்கு தற்பொழுது உருவாகி இருக்கின்றது. இந்த அரசாங்கத்திலே அது கொண்டு வரப்படும் என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கின்றது. தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம்
3 வகையான விடயங்களை கருத்தில் எடுத்து, அதாவது வறுமை, அதை விட கணனிமயப்படுத்துகின்ற விடயம், அதை டிஜிட்டலைசேஷன் சொல்லியிருக்கின்றார்கள். வறுமையை பவர்ட்டி எலிவியேஷன் சொல்லியிருக்கின்றார்கள். அதை விட கிளீன் ஸ்ரீலங்கான்ற ஒரு கொள்கை திட்டம், அதன் கீழ் பல்வேறு வகையான கழிவுகளை, வேஸ்ட் என்று சொல்கிற அத்தனை கழிவுகளையும் அப்புறப்படுத்துகின்ற விடயம் இந்த கிளீன் ஸ்ரீலங்காக்களே காணப்படுகின்றது. அதனால் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தியும் இருக்கின்றோம். நாங்கள் 3 பேர் விளங்கப்படுத்தினாங்க. அவை அந்த கிளீன் ஸ்ரீலங்கா புரோகிராமுக்குள்ள இருக்கின்ற விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அமுல்படுத்தி இந்த நாட்டிலே இருக்கின்ற சகல விதமான பிரச்சனைகளையும் ஏதோ ஒரு வகையிலே அப்புறப்படுத்தி நல்லதொரு சேவையை மக்களுக்கு வழங்கும் முகமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தை தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திலும் சுதந்திர தின நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. பேண்ட் வாத்திய இசையுடன் உத்தியோகத்தர்கள் அழைத்து வரப்பட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு 2 நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன. நிகழ்வில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. தேசிய கொடி ஏற்றப்பட்டு சுதந்திர தின நிகழ்வுகள் ஆரம்பமாகின. நிகழ்வை தொடர்ந்து சமாதான புறா பறக்கவிடப்பட்டது. நிகழ்வில் மாவட்ட செயலக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சுதந்திர தின நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. இன்று காலை 7:45 மணிக்கு முல்லைத்தீவு நகர மையத்தில் உண்ணாப்புலவு ரோமன் கத்தோலிக்க மகளிர் பாடசாலை மாணவிகளின் பேண்ட் வாத்திய அணிநடையுடன் உத்தியோகத்தர்கள் மாவட்ட செயலக முன்றலுக்கு அழைத்து வரப்பட்டு காலை 8:04 மணிக்கு அரசாங்க அதிபரால் தேசிய கொடி ஏற்றப்பட்டு வணக்கம் இடம்பெற்றது. தொடர்ந்து 8:10 மணிக்கு அரசாங்க அதிபரால் தலைமை உரை நிகழ்த்தப்பட்டது. தொடர்ந்து காலை 8:25 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சுதந்திர தின உரையை மாவட்ட செயலக பண்டாரவணியின் மாநாட்டு மண்டபத்தில் அனைத்து உத்தியோகத்தர்களும் பார்வையிட்டனர். இதன்போது கரைதுரப்பெற்ற பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட முதியவர்கள் 8 பேருக்கு மூக்கு கண்ணாடிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இறுதியாக மாவட்ட செயலக வளாகத்தில் மரநடுகை திட்டம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன், மாவட்ட செயலகத்தின் ஓய்வு நிலை பிரதம கணக்காளர், மாவட்ட பிரதம உள்ளக கணக்காய்வாளர், பிரதம கணக்காளர், பதவி நிலை உத்தியோகத்தர்கள், ஏனைய உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். வவுனியா மாவட்ட செயலகத்தில் எளிமையான முறையில் மூவின கலாசார பாரம்பரியத்துடன் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் PS சரத்சந்திர தலைமையில் தேசிய கொடி ஏற்றலுடன் நிகழ்வு ஆரம்பமானது. நிகழ்வில் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களால் தமிழ் சிங்கள மொழிகளில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதை தொடர்ந்து நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் நீத்தவர்களுக்காக 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டது. தமிழ் சிங்கள முஸ்லிம் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் தேசிய கொடிகளை ஏந்தியவாறு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் தேசிய கொடிகளை ஏந்தியவாறு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய இளைஞர் இயக்கம் என்ற அமைப்பின் பெயரில் பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் ஆரம்பித்த பேரணி யாழ் நகரை வலம் வந்தது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இரத்த தான நிகழ்வு இடம்பெற்றது. சிறைச்சாலை ஒன்றுகூடல் மண்டபத்தில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை இரத்த தானம் இடம்பெற்றது. இதில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள், விசேட அதிரடிப்படையினர் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். கிளிநொச்சி பசுமை பூங்காவில் சுதந்திர தின நிகழ்வு இடம்பெற்றது. அனைத்து மக்களும் ஒரு கொடியின் கீழ் சாதி மத பேதமின்றி சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் என்ற தொனிப்பொருளில் நிகழ்வு நடத்தப்பட்டது. இதில் சர்வமத தலைவர்கள், மக்கள் பங்கேற்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சியில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. இலங்கை செஞ்சிலுவை சங்கம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிராந்திய இரத்த மத்திய நிலையத்தில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. இதன்போது 100க்கும் அதிகமானோர் இரத்த தானம் வழங்கியுள்ளனர். சுதந்திர தினத்தில் முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலை இரத்த வங்கியினால் இன்று குருதிக்குடை முகாம் நடத்தப்பட்டுள்ளது. மத தலைவர்களின் மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வு ஆரம்பமானது. இதில் ராணுவத்தினர், பொதுமக்கள் பங்கேற்று குருதி வழங்கினர். வைத்தியசாலை இரத்த வங்கி பொறுப்பதிகாரி ஜசினி விஜயரத்ன தலைமையிலான குழுவினர் குருதியை சேகரித்தனர். முல்லைத்தீவு நகரில் உள்ள பண்டாரவன்னியின் சிலைக்கு மாலை அணிவித்து சுதந்திர தினம் கொண்டாட்டம் இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட இளைஞர்களின் ஏற்பாட்டில் நகர சுற்றுவட்ட வீதியெங்கும்
கொடி பறக்கவிடப்பட்டதுடன் கொண்டாட்டம் இடம்பெற்றது. சுதந்திர தினத்தில் நல்லிணக்கத்தினை வலியுறுத்தி வவுனியாவில் 3 மக்களும் இணைந்து வாகன பேரணி இன்று நடத்தப்பட்டது. வன்னி மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக மாவட்ட செயலாளர் PS சரத்சந்திர மற்றும் வவுனியா தெற்கு பிரதேச செயலாளர் காஞ்ச் ஆகியோர் பங்கேற்றதுடன் மாவட்ட செயலாளரால் பேரணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பேரணி பஜார் வீதி ஊடாக வவுனியா தெற்கு வலய கல்வி அலுவலகம் முன்பாக நிறைவு பெற்றது. வாகனங்கள் அனைத்திலும் தேசிய கொடி கட்டப்பட்டு மூவின மக்களின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் நடனங்கள் இடம்பெற்றதுடன் விசேட தேவைக்குட்பட்டவர்களும் பங்கேற்றமை விசேட அம்சமாகும். மத ஒற்றுமையை வெளிப்படுத்தி 77வது சுதந்திர தினத்தை அனுஷ்டிப்போம் எனும் தொனிப்பொருளில் வவுனியா மாவட்ட சர்வமத மனிதநேய பேரவையின் ஏற்பாட்டில் சுதந்திர தின நிகழ்வு இடம்பெற்றது. வவுனியா நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், பாடசாலை மாணவர்கள், சிறுவர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியா சமுதாய போலீஸ் குழுவின் ஏற்பாட்டில் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தில் மரநடுகை இடம்பெற்றது. வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜெயக்கொடி, வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலய அதிபர் லோகேஸ்வரன், சமுதாய போலீஸ் குழு பொறுப்பதிகாரி ஹேரத், பிரதி அதிபர்கள், போலீஸ் அதிகாரிகள், ஆசிரியர்கள், சமுதாய போலீஸ் குழு உறுப்பினர்கள், சாரண குழுக்கள், மாணவர்கள் என பலர் பங்கேற்று மைதானத்தின் எல்லையோரங்களில் மரங்களை நாட்டி வைத்தனர். நுவரெலியா ஹட்டன் போலீசாரால் இன்று 77வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. ஹட்டன் பிரதேச போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகர தேசிய கொடியை ஏற்றியதைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டதுடன் ஹட்டன் போலீஸ் வளாகத்தில் மரநடுகை இடம்பெற்றது. ஹட்டன் தலைமையக தலைமை ஆய்வாளர் ரஞ்சித் ஜெயசேகரவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் சிறப்பாக கொண்டாடப்பட்டன. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 77வது சுதந்திர தின நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் இன்று புதிய மாவட்ட செயலக வளாகத்தில் இடம்பெற்றது. மாவட்ட செயலாளரால் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. நாட்டிற்காக உயிர் நீத்தோரை நினைவுகூர்ந்து 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அரசாங்க அதிபரால் சுதந்திர தின உரை ஆற்றப்பட்டதுடன் பயன்தரும் பல கன்றுகள் பதவி நிலை உத்தியோகத்தர்களினால் மாவட்ட செயலக வளாகத்தில் நாட்டப்பட்டன. உத்தியோகத்தர்களுக்கு மூலிகை கன்றுகளும் வழங்கப்பட்டு 77வது சுதந்திர தினம் சிறப்பிக்கப்பட்டது. அத்தோடு விசேட சேவையுடைய இருவருக்கு சக்கர நாற்காலிகளும் அரசாங்க அதிபரால் வழங்கப்பட்டது. மேலதிக மாவட்ட செயலாளர்களான சுதர்ஷினி ஸ்ரீகாந்த், நவரூபரஞ்சனி முகுந்தன் உட்பட உத்தியோகத்தர்கள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். என்பது நினைக்கிறேன் 2010ஆம் ஆண்டிலேயே எங்களுடைய நாட்டுக்கு வந்து விட்டது. நான் மோட்டார் டிராஃபிக் கமிஷன் வாங்கிய வேலையிலே அங்கே ரெவன்யூ லைசன்ஸை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆனால் பல ஐசிடி ஆஃபீஸர்ஸ் நாங்கள் நியமித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நாங்கள் மேலேருந்து ஆர்டர் வந்தால் தான் செய்ய வேண்டும் வண்டியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து ஏன் நாங்கள் இவற்றை கணினிமயப்படுத்த முடியாது. வருகின்ற கடிதங்களை சில அலுவலகங்களில் நான் வேலை செய்ய இருந்திருக்கின்றது. பேப்பர் ஒர்க்கை நாங்கள் குறைக்க வேண்டும். அண்மையில் கூட எங்களுடைய உதவி அரசாங்க அதிபருக்கு கீழாக இருந்த சிறுவர் உரிமை மேம்பாடு உத்தியோகத்தர்கள் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை கணினி மேம்படுத்துகிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன். மண்முனை மேற்கு ஓனதீவு பிரதேச செயலாளர் என் சத்யானந்தி தலைமையில் பிரதேச செயலக வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. நாட்டுக்காக உயிர் நீத்த படை வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு மரநடுகை நிகழ்வு இடம்பெற்றது. உதவி பிரதேச செயலாளர், கணக்காய்வாளர் உட்பட பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கோரளைப்பற்று மேற்கு பிரதேச சபையினால் சுதந்திர தின நிகழ்வுகள் பிரதேச சபையின் செயலாளர் SM ஜிகாப்டின் தலைமையில் இடம்பெற்றது. தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஓட்டமாவடி மீராவோடை மன்ப உல் ஹுதா அரபு கல்லூரியின் அதிபர் BA மர்ஃபான் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஆசிரியரும் கிழக்கு மாகாண ஆளுநரின் ஒருங்கிணைப்பு செயலாளருமான ஜுகே அப்துல்லா கலந்து சிறப்பித்தார். 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏறாவூர் நகரில் தொற்றா நோய் விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று இடம்பெற்றது. நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு உயிர் நீத்த படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதை அடுத்து விழிப்புணர்வு ஊர்வலம் இடம்பெற்றது. ஏறாவூர் நகர சபையின் செயலாளர் MHM ஹமீம், பிரதேச செயலாளர் SH முசமில், டாக்டர் SM பிரான்ஸ் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் சுதந்திர தின நிகழ்வு காத்தான்குடி கல்வி கோட்டத்தில் இடம்பெற்றது. தேசிய கொடியை மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி பணிப்பாளர் ஜவாட் ஏற்றி வைத்தார். மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதைகளும் இடம்பெற்றன. சமய பிரமுகர்கள், காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரத்நாயக்க, பிரதி கல்வி பணிப்பாளர்கள் உட்பட பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். பட்டிருப்பு வலயக்கல்வி அலுவலகத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் வலயக்கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது. வலயக்கல்வி பணிப்பாளரால் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள், உதவிக்கல்வி பணிப்பாளர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். காத்தான்குடி முச்சக்கர வண்டி சாரதிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை வளாகம் சிரமதானம் மூலம் இன்று துப்புரவு செய்யப்பட்டது. முச்சக்கர வண்டி சாரதிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் முகமது ஜியாம் தலைமையில் சிரமதான நடவடிக்கையில் இடம்பெற்றது. காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அதிபர் சிரமதான நடவடிக்கையை ஆரம்பித்து வைத்தார். அம்பாறை ஆலையடிவகுப்பு பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் பிரதேச செயலாளர் ஆர் ரவிராஜ் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. தேசிய கொடியேற்றல் மற்றும் தேசிய கீதம் இசைத்தல் ஆகியவற்றோடு ஆரம்பமான சுதந்திர தின நிகழ்வில் சமய அனுஷ்டானம் இடம்பெற்றதுடன் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்கள் உள்ளிட்டவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவில் சட்டத்தரணி TMM தன்சார் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. தேசத்தை கட்டியெழுப்பும் ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் பிரதேச செயலாளரால் தெளிவூட்டப்பட்டது. பிரதேச செயலக வளாகத்தில் மர நடுகையும் இடம்பெற்றது. சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளி வாயிலின் பிரதி தலைவர் MMM இஸ்மாயில் தலைமையில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் திகாமடுல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி YLA ரஹூப், போலீஸ் பரிசோதகர் JLM முஃபாரக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருகோணமலை தோப்பூர் நுஃபுரியா அரபு கல்லூரியின் ஏற்பாட்டில் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மௌலவி மாணவர்களின் பேரணி நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மௌலவி மாணவர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு வீதியில் பேரணியாக பயணித்தனர். அரபு கல்லூரியிலிருந்து ஆரம்பமான பேரணியானது தோப்பூர் பிரதான வீதி மற்றும் வீதிகள் ஊடாகவும் பயணித்து மீண்டும் அரபு கல்லூரியை வந்தடைந்தது. தோப்பூர் போலீஸ் நிலையத்தில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி AFM ரமேஷ் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. தோப்பூர் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள், தோப்பூர் பிரதேச முக்கியஸ்தர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு வெள்ளவத்தை மயூராபதி பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் வழிபாடு இடம்பெற்றது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு விசேட சமய வழிபாடுகள் கொழும்பு வெள்ளவத்தை மயூராபதி பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் இன்று காலை இடம்பெற்றது. புத்த சாசன மற்றும் சமய கலாசார அலுவல்கள் அமைச்சர் மற்றும் இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களமும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்தன. இந்நிகழ்வில் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் சுவாமி அக்ஷரா மாதானந்தா, கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் K இளங்குமரன், இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் அனிருத்தனன், ஆலய அறங்காவலர் சபையின் தலைவர் P சுந்தரலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ மத ஆராதனைகள் கொழும்பு 6 பிரஸ்பிடரியன் ஆலயத்தில் இன்று காலை இடம்பெற்றது. கிறிஸ்தவ மத விவகார திணைக்களம் மற்றும் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றம் ஆகியன இணைந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. நாட்டுக்காக மன்றாடல் மற்றும் நன்றி செலுத்தும் வழிபாடு என்ற தொனிப்பொருளில் ஆராதனைகள் இடம்பெற்றன. தேசிய கிறிஸ்தவ மன்றத்தின் பொதுச் செயலாளர் அருட்தந்தை சுஜித தேவநாயகம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் போதகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு கொள்ளுப்பட்டி ஸ்ரீ தர்ம கீர்த்தி ஆராம விகாரையில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். 1948 பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று நாடு சுதந்திரமடைந்த பிறகு அப்போதைய பிரதமர் DS சேனநாயக்க இந்த விகாரைக்கு விஜயம் செய்து அப்போதைய விகாராதிபதி சங்கைக்குரிய ஹாஞ்சேபுல விமலவன்ச அனுநாயக்க தேரரின் ஆசீர்வாதத்தை பெற்று மாமரக்கன்றை நாட்டினார். இதனை நினைவுகூறும் முகமாக ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று காலை இந்த விகாரையில் சுதந்திர தின நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. அவ்வாறே விகாரையில் அமைந்து காணப்படும் DS சேனநாயக்கவின் திருவுருவ சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது.
ஐக்கிய குடியரசு முன்னணியின் மக்கள் பிரகடனம் கண்டியில் வெளியிடப்பட்டது. தேர்தல் கால வாக்குறுதிகளுக்கு அரசியல்வாதிகள் பொறுப்பு கூற வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஐக்கிய குடியரசு முன்னணியின் மக்கள் பிரகடனம் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මේ රට පාලනය කළ දේශපාලඥයින් විටින් විට ලබා දුන් පොරොන්දු ඔවුන් ඉටු කළේ නැහැ බලයට පත් වුණාට පස්සේ. வாக்குறுதிகளை மீறும் அரசியல்வாதிகளிடமிருந்து மக்கள் இழப்பீடு பெற்றுக்கொள்ளும் உரிமையை உறுதி செய்யும் வகையில் பிரகடனம் ஒன்றை வெளியிட்டுள்ளோம். இன்று முக்கியமானதொரு நாளாகும். அதேபோல் முக்கியமானதொரு இடத்தில் வழிபாடுகளுடன் இதனை நாம் ஆரம்பித்துள்ளோம். தேர்தல் காலங்களில் மக்களுக்கு போலியான வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்றன. உண்மையில் அரசியல்வாதிகளால் அளிக்கப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவற்றுக்கு அரசியல்வாதிகள் பொறுப்பு கூற வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் மக்களுக்கு இழப்பீடு செலுத்த வேண்டும். இதனை சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு உறுதி செய்வது அவசியமாகும். நாம் முன்வைத்துள்ள இந்த பிரகடனத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். එම ප්‍රකාශවලට වගවීමෙන් බැඳෙන්න දේශපාලන නායකයින් ඉදිරිපත් විය යුතුයි. தைப்பூச தினத்தன்று உலக பெருமஞ்சு வீதியுலா இடம்பெற உள்ளது. யாழ்ப்பாணம் அணுவில் கந்தசுவாமி ஆலயத்தில் எதிர்வரும் 11ஆம் தேதி தைப்பூச திருநாளை முன்னிட்டு உலக பெருமஞ்சம் வீதியுலா இடம்பெற உள்ளது. தைப்பூச தினத்தன்று ஆலய வழிபாடுகள் தொடர்பிலான முன்னாயத்த கூட்டம் அணுவில் அறிவாலய மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது தைப்பூச தினத்தை முன்னிட்டு ஆலய சூழலில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் துறை சார்ந்தவர்களின் பங்களிப்புடன் ஆலயத்தினர் ஆராய்ந்தனர். அதில் ஆலய சூழலில் விற்கப்படும் இனிப்பு பண்டங்கள் உள்ளிட்ட உணவு கையாளும் நிலையங்களின் சுகாதார நடைமுறைகளை பொது சுகாதார பரிசோதகர்கள் கண்காணித்தல், பக்தர்களின் நலன் கருதி பிரதேச சபையினரால் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், வீதி போக்குவரத்து ஒழுங்குகளை கையாளுதல், தற்காலிக கடைகளுக்கான நடைமுறைகள், அவற்றுக்கான இடஒதுக்கீடுகள் உள்ளிட்டவை தொடர்பில் கலந்துரையாடி முடிவுகள் எட்டப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தினர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். 11/2/2025 செவ்வாய்க்கிழமை கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய தைப்பூச நிகழ்வுக்கு மேலும் மெருகூட்டும் வகையிலே எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான பொக்கிஷமாக இந்த அழகான உலகப்பெரிய திருமஞ்சம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எங்களுடைய முன்னோர்கள் செய்த திருத்தவத்தினாலே இது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய ஆலயம் சார்ந்த நிகழ்வு தைப்பூச திருமஞ்ச அன்றைய தினம் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து நோக்கினால், அதிகாலையிலே 5:30 மணிக்கு இணுவில் கந்தசுவாமி ஆலயத்திலே அபிடேகங்கள் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து இணுவில் மருதனார்மடம் பெல்லப்ப வைரவர் ஆலயத்திலே பால்குட பவனி நிகழ்வு ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து பால்குடத்தை தொடர்ந்து காவடி நிகழ்வு இடம்பெறும். காவடி நிகழ்வினை தொடர்ந்து எங்களுடைய ஆலயத்துக்கு சொந்தமான சங்குவேலியிலே காணப்படுகின்ற வயல் காணியிலே புதிதாக நெல் அறுவடை செய்யப்பட்டு எருது வண்டி மூலம் அந்த நெல்லானது கொண்டு வரப்பட்டு பாரம்பரிய முறைப்படி இங்கே எங்களுடைய ஆலய முன்றலிலே புத்தரிசியாக்கி ஆலய நிர்வாகத்தினராலே இந்த பொங்கல் நிகழ்வு ஆரம்பிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பொங்கல் நிகழ்வும் இந்த ஆலய முன்றலிலே இடம்பெறும். ஆகவே தூர இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு நாங்கள் சில முன்னாயத்த செயற்பாடுகள் நன்மை கருதி நாங்களே எங்களுடைய மன்றத்தினூடாக பொங்கலுக்கான பொருட்கள் அனைத்தையும் வாங்கக்கூடிய வசதியினை நாங்கள் எங்களுடைய ஆலய முன்றலிலே. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் அன்றும் இன்றும்